ரொம்ப உஷாராக இருக்கா போல் இருக்கு இவ ராம சைன்யங்கள்லாம் அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணால் ஒரு மந்திராலோசனை பண்ணான். இது எல்லாரையும் கூப்பிடாம அவனுக்கு வேணுங்கிறவா மட்டும் ஏகாந்தமாக ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு மந்திராலோசனை பண்ணினா. இது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயத்தை இவங்க தாக்க வந்துடுவா போல் இருக்க, என்ன பண்ணலாம்னு. அப்போ அவனுக்கு ராவணனுக்கு ஒரு மந்திராலோசனை யார் கொடுத்தான்னு தெரியல, ஒரு கோழத்தனமாக ஒரு காரியம் பண்ணினான். வித்யுத் சின்னன் அப்படின்னு ஒரு மாயாவி, வித்யுத் சின்னன்னு பேர். அவனை போய் அனுப்பிச்சு அவன் இடத்துல சொல்கிறான், ராவணன் நீ என்ன பண்ணுற, மாயினால் அவனே மாயாவி, மாயினாலெல்லாம் சிருஷ்டி பண்ணுவ, ராமனை போல இருக்கக்கூடிய ஒரு முகம், அப்புறம் ராமனுடைய கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு நீ பூர்த்தியாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ராமனுடையதான முகம் ராமனை போலவே இருக்கணும், அந்த முகம் இந்த முகம் ஒன்றா இருக்கணும். கையில் இருக்கக்கூடிய தனுசு ராமனுடைய தனுசு மாதிரியே இருக்கணும். இந்த ரெண்டுத்தையும் மட்டும் அந்த ராமனுடைய தலை அந்த ரத்தம் சொட்ட ராமனை பிரகஸ்தன்கிற மந்திரி வதம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சீதையின் இடத்துல சொல்லி காண்பிக்கணும். அதுக்கு சாட்சி என்னன்னா, ராமனுடையதான தலை அவனுடையதான தனுசு ரெண்டுத்தையும் காண்பிக்கணும். காண்பிச்சா இந்த இதை திசை திருப்பலாமான்னு பார்க்கலாம்னு ஒரு கோடத்தனமான ஒரு யோஜனை சொன்னான் ராவணன். உடனே அதுக்கு தகுந்தபடி உடனே இந்த வித்யுத் சின்னன்கிறவன் என்ன பண்ணுறான், அதே மாதிரி காரியம் பண்ணுறான். வித்யுத் சின்னஞ்ச மாயாக்கியம் அப்ரவீத் ராட்சசாதிபகா மோகயிஷ்யாவகே சீதாம் மாயயா ஜனகாத்மஜாம். இப்படி மாயினால் பண்ணணும்னு சொன்னோன்னா ரெடியாக பண்ணிட்டா. சீதையை இருக்கிற இடத்துல கொண்டு போய் காமிக்கிறான். சீத்தை இடத்துல சொல்கிறான், ராமான்னு கதறின்னு இருக்கியே, ராமனை வதம் பண்ணியாச்சு. எங்கள் இடத்துல மந்திரியே அடித்து ராமனை வதம் பண்ணிட்டார், பிரகஸ்தனை வதம் பண்ணியாச்சு. இதை பாரு ராமனுடைய தலை இப்போ தான் ரத்தம் கூட சொல்லிகிட்டு இருக்கு பாருன்னு முடியல, ரத்தம் கூட சொல்லிகிட்டு இருக்க பாரு, சொட்ட நேரத்தில் காயலை அப்படின்னு காண்பிச்சு தனுஷையும் காமிச்சா சீதை உண்மைன்னு நம்பிட்டான். சீதை துடிச்சு போகிறான், ரொம்ப பிரலாபிக்கிறான், ரொம்ப கதறான். சிரோ மாயாமயம் கிருஹ்ய ராகவஸ்ய நிசாச்சரா துவாம் மாம் சமுபதிஷ்டஸ்வ மகச்ச. இப்படி அந்த தனுஷையும் ராமனுடையதான திருமுக மண்டலத்தையும் பார்த்த உடனே சீதை துடிச்சு பிரலாபிச்சு அழ ஆரம்பிச்சுடுறான். சா சீதாம் தச்சிரோ திருஷ்டுவா தச்ச காரியமுத்தமம். இப்படி கார்முகம் உத்தமம், அதை பார்த்த உடனே துடிச்சு போகிறா, கீழே விழுந்து பிரலாபிக்கிறா, அடரா, நிஜம்தான் நினச்சுட்டா. வேறு ஒன்றும் தெரியல அவளுக்கு. உடனே இப்படி இருக்கக்கூடிய ஒரு திசையில் அவன் நினச்சிக்கிறா, அம்மா கைகேயி அம்மா, நீங்கள் நினச்சபடி ஆயிடுத்தே, நீங்கள் என்ன நினச்சாலோ அது மாதிரி ஆயிடுத்தே, நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேடுத்து, குலத்துக்குன்னு இருக்கக்கூடிய தீபம் போல இருந்தவர் என்னுடையதான ராமன். ஏன்னா குலசேகர ஆழ்வாரை அனுபவிக்கும் பொழுது வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றிங்கிறது குலசேகர ஆழ்வார் பாசுரம் எழுதச்சே. அந்த சூரிய குலம்ங்கிறதுனால வெங்கதிரோன் குலத்துக்கு, அந்த கதிரோன்கிறதான அந்த வம்சத்துக்கு, சூரிய குலத்துக்கு ஒரு விளக்காக தோன்றினவனா ராமபிரான். அதுதான் இங்கே வால்மீகி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். வால்மீகி ராமாயணத்தெல்லாம் ஆழ்வார்கள்லாம் அப்புறம் தானே, அதனால் ராமாயணத்தெல்லாம் வாசிச்சிருப்பார் இல்லையா. ராமனிடத்தில் அபிமானம் உள்ளவர், ராமாயணத்தில் ரொம்ப பிரேம உடையவர் குலசேகர ஆழ்வார். அதனால் இங்கே வெங்கதிரோன் குலத்திற்கோள் விளக்காய் தோன்றி இங்கே வால்மீகி எழுதுகிறார். இந்த மாதிரியான ஒரு குலவிளக்காக இருக்கக்கூடிய அவனை அழிச்சுட்டாளே எல்லாரும் சேர்ந்து, நான் கணவனை இழந்தவனாக ஆயிட்டேனே, இழந்தவளாக இருக்கேனே, விதவையாக ஆயிட்டேனே அப்படின்னு புலம்புறா, அழுது விழுந்து பிறல்றா. அப்போ வித்யுத் சின்னன் அதை வச்சுட்டு அரண்ட போயிடுறான். அப்போ எப்பொழுதுமே சீதா பிராட்டிக்கு துணையாக இருக்கக்கூடியவ ஒரு ஃபேமிலி இருக்குது ராட்சச குலத்தில். அது விபீஷண ஆழ்வான். விபீஷணனுடைய பத்னிக்கு பேர் சரமைன்னு பேர், விபீஷணனுடைய பொண்ணுக்கு பேர் திரிஜடைன்னு பேர். அதனால் இந்த சரமை என்ன பண்ணுறா, அம்மா சீத்தம்மா இதை நம்பாதீங்க, இந்த மாதிரி ரத்தம் கொட்டுறது தலை இருக்குது அப்படின்னு இருக்க உண்மைன்னு ராமனை யாராலையும் வெல்ல முடியாது, உங்களுக்கு தெரியாது இல்லை. இருந்தாலும்
கொஞ்ச நாடி கொஞ்சம் பொறுத்துங்கோ,